தேர்தல் நாளன்று காலை 10 மணிக்கு பல பேர் கைதாவார்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், டைரியில் கூட குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூறியிருக்கிறார். எல்லாருமே கைது பண்ற எங்களுடைய நோக்கமே என்னன்னா, எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று தெரிந்தாலே அவர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான். ஓகேங்களா? அதை யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய டைம்லயே உன்னை தூக்கிட்டு போய் ஜெயில வைக்கணும். புழல்லையோ இல்ல திகார்லயோ இல்ல வேலூர்லயோ, வேலூர் சப்ஜெயிலையோ இல்ல பாளையங்கோட்டை ஜெயிலையோ வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போய் வைக்கிறது தான். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா எலெக்ஷன் அன்னைக்கு நைட்டே ஸ்வீட் பாக்ஸிங் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய லீடர்ஸ் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே, அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே 11 மணிக்கு தேர்தல் முடிவுகளா 300+ஆ முடிஞ்சிச்சு சோழி. ஓகேங்களா? ஸ்டாலினாவது யாராவது போங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு குரூப், பினராயாவது வேற யாராவது போக, மம்தாவை தூக்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான முதலமைச்சர்களையுமே சாத்த போறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியா முடிஞ்சிச்சு கதை. என்ன ப்ரோ ஜெகன்மோகன் ரெட்டியே முடிஞ்சிச்சுன்றீங்க? பிஜேபியுடைய அலையன்ஸ் அங்க அதிக தொகுதிகளை 25க்கு 18+ வெற்றி பெறும் சொல்றாங்க. அவ்வளவு வெற்றி பெற்ற ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இல்ல, ஒருவேளை மாநிலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்துட்டு மத்தியில 7 MP அது மாதிரி தான் வந்துருச்சுன்னா பெருசா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பாதிப்பு இருக்காது. ஓகேங்களா? ஆட்சியை வச்சு தப்பிச்சுப்பாரு, பழிச்சுப்பாரு. ஆனா தேர்தல் நாளைக்கென்று தமிழகம் போன்ற பெருமாநிலங்கள்ல சம்மட்டி அடி உறுதி. ஓகேங்களா? எங்கேயுமே தப்பிக்க முடியாது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பரிதாபமான நிலைக்கு திமுக போன்ற கட்சிகள் தள்ளப்படும்ன்றது தான் பிஜேபி போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தேர்தல் நாளன்று உண்மையிலே அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக தெரிகிறது, கண்கூடாகவே நமக்கு தெரிகிறது. இன்னும் 3 நாள் தான் எல்லாருடைய ஹாப்பினஸ்மே. அதுக்குள்ள கோவா இல்லை எங்கன்னா போய் வெளியே போயிட்டு இருந்தா போயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வெளியே நடமாடக்கூட வந்து முடியாது. 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்து விட்டார் என்றால் ஸ்டாலின் நிச்சயம் சிறைக்கு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் எல்லாம் சொல்வதைப் போலவே நிச்சயமாக நடைபெறும். ஆமா, நிச்சயமா மறுபடியும் மோடி வந்துட்டார் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. தேர்தல் நாளன்றே இது நடக்கும். ஓகேங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எலெக்ஷன் அப்பவே இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பதன் காரணமா பல பேர் நிச்சயமாக அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இப்போ தேர்தலுடைய முடிவுகள் தான் இங்க தீர்மானிக்க போகிறதா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி அது வந்து மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. எலெக்ஷன் யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர்